தன்னுடைய நண்பன் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மற்றும் அஜித் அவங்க திரையுலகில் ஒரு பெரிய இரு துருவங்களாக இருந்தாலும் கூட நல்ல நண்பர்கள், அதாவது நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருந்துட்டு வராங்க. அதே ஒரு பழக்கம் லெகசி அப்படிங்கிறது அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் கூடயும் தொடருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய அதாவது முதல்வர் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா மற்றும் அஜித்தோட மகளான அனுஷ்கா இவங்க எல்லாருமே நெருங்கிய நண்பர்கள். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரே போர்டிங் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அனுஷ்காவோட இந்த மாதிரி கிராண்ட்மா இறந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காக இரங்கல் தெரிவிக்க வந்திருக்காரு ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் இந்த மாதிரி அஜித் சாரோட வீட்டு இந்த மாதிரி ஒரு மறைவில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சிக்மா படத்தோட ப்ரொடக்ஷன் வேலைக்காக இன்னைக்கு லண்டன்ல இருந்து சென்னை வந்திருக்காரு ஜேசன் சஞ்சய். அவர் வந்திருக்கிற விஷயம் பல்வேறு காரணங்களால் சுட்டி காட்டப்பட்டது. தன்னுடைய தந்தையை பார்க்க வந்திருக்காரு. அவரோட ஸ்வேரிங் செரமனிக்கு தான் வர முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் முதல்வரான தன்னுடைய தந்தைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, டிவோர்ஸ் ப்ராசஸை ஃபாஸ்ட் அப் பண்ண வந்திருக்காரு. இல்லை சோபா சந்திரசேகரை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவர் சிக்மா ப்ரொடக்ஷனோட வேலைகளுக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது திட்டவட்டமாக அவரே ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தார். அந்த வகையில் இன்னைக்கு அஜித் சாரோட வீட்டில் நடந்திருக்க இந்த பெரிய விஷயமான இந்த துக்க சம்பவத்துக்கு ஜேசன் சஞ்சய் வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்பாவோட அந்த லெகசியை அப்படியே ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததோட மட்டுமில்லாமல் நடிகை ஷாலினி எல்லாரையும் பார்த்து அவர் தன்னுடைய அந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது அப்போது இருக்கும்போது கூட அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, அதாவது சங்கீதாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க அஜித்தோட மனைவியான ஷாலினி. அது மட்டும் இல்லாமல் அவங்க இரண்டு பேருமே அப்போலேருந்தே ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட சங்கீதாவோட மேரேஜில் இருந்தே சங்கீதா விஜய் மற்றும் ஷாலினி அஜித் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நட்புங்கிறது அவங்கள தாண்டி அவங்களுடைய பசங்க வரைக்கும் இன்னைக்கு தொடர்ந்துட்டு வருது. அந்த வகையில் ஜேசன் சஞ்சய் மற்றும் சங்கீதாவோட மனநிலை ரொம்பவும் மோசமாக இருக்குது. இந்த விஷயம் அப்படிங்கிறது கணவன் மனைவியோட தனிப்பட்ட விஷயம். இதில் மூன்றாவது நபரோட தலையீடு அப்படிங்கிறது இருப்பது. டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே சங்கீதா விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க ஷாலினி அஜித். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அஜித் சாரோட அம்மா இரங்கலுக்கு முதல்ல வந்தது சங்கீதா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜேசன் சஞ்சயும் வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் அந்த குடும்பத்து மேலே இவங்க எந்த அளவுக்கு அக்கறை அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவும் தெளிவாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நட்பை இன்றைக்கி பசங்க வரைக்கும் தொடருது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரோட அம்மா இருந்த இந்த நேரத்தில் கதறி அளந்திருக்கிறாங்க அவருடைய மனைவியான நடிகை ஷாலினி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய உச்ச நடிகையாக இருந்து இன்னைக்கு உச்சபட்ச நடிகரோட மனைவியாக இருந்த அந்த அந்தஸ்து அப்படின்ட்டு எதுவுமே பார்க்காத அவங்களுடைய அம்மாவோட இரங்கலில் ரொம்பவும் கதறி அழுதுருக்குறாங்க. அவங்களையே கிட்டத்தட்ட நிறைய பேர் தேத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த மாதிரி ஷாலினி அஜித் ஒடிஞ்சு அழுந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுது.